தமிழர்களை சுற்றி நமக்கு என்னென்ன சூதுகள் நடக்குது அதை அதாவது சென்னை பூர்வக்குடி மக்கள் வந்து இன்றைக்கி சென்னையை விட்டு வெளிநகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற நிலைமை ஆயிடுச்சு. அதாவது வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ட்டு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே சென்னையும் அப்படி தான், வெளியூர்லேருந்து இங்கே வர மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு தூரத்துக்கு போகிறாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இது நடக்கிறது தான், எல்லாம் பெரிய சொசைட்டி, அதாவது பெரிய நகரத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான். அந்த பூர்வக்குடிங்களை வெளில அனுப்பிட்டு வெளியிலேருந்து வரவங்க தான் ஆள்றாங்க. ஸோ அதுதான் இந்த படமும் பேசுது. இது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் திங் தான். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே டைட்டாக சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக பண்ணியிருந்துருக்கலாம் படம். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். பட் குழந்தைங்களுக்கு புரியாது ஒரு சில இது வெறும் பெரியவங்க வந்து, ஏன்னா இது பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்றதுனால பெரியவங்களோட இது தான் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு தான் புரியும். பூர்வக்குடி மக்கள் வந்து சென்னை விட்டு வெளியில் போகிறாங்கல்ல, அவங்களுக்கான உரிமையை பற்றின படம். அவங்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டு சொந்த இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு அவங்க இடம்பெயர்றாங்கல்ல, விரட்டி அடிக்கப்படுறாங்க சொல்லப்போனால், அதை பற்றின படம். நேரடி கதையை விட மறைமுக கதை தான் நிறைய இருக்குது. நம்ம வந்து தமிழர்களை சுற்றி நமக்கு என்னென்ன சூதுகள் நடக்குது அதை வந்து ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து படத்தை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். படமாக பார்த்தா ரொம்ப கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவு தான். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்து பொறுமையாக நம்ம யோசிச்சோன்னா அதில் நிறைய அரசியல் நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு 1946 ஒட்டின ஒரு பழைய பீரியட் ஸ்டோரி. ஆனால் நீங்கள் தற்கால அரசியலை வச்சு இதை வச்சு நீங்கள் நிறைய பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதாவது ஆமாம், சிம்புதேவன் படம் ஸ்டாண்டர்டில் வந்து ரைட்டிங்கில் நல்ல ரைட்டிங், ஒருவேளை பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாலேயும் என்னமோ தெரியல, எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் மந்தமாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யோசிக்க நிறைய அரசியல் வெளியே வருது. இல்லை, கடந்து போகிறது கிடையாது. கண்டிப்பாக எனக்கு வந்து கொஞ்சம் இதில் நிறைய திங்கிங் இருக்குது. இது இன்னொரு முறை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இந்த மாதிரி ஆடியன்ஸோட பார்க்க முடியாது. ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க. அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாக நம்ம ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கும், நிறைய ரிசர்ச் கொடுக்கும். நல்லா இருக்குது சார். போட்டில் அதாவது அவங்க குடும்ப கதை, அதாவது அவங்களோட நஷ்டங்கள் இழப்புகள் எல்லாத்தையும் சொல்ல வராங்க. நாட்டுக்கு ஒரு மனிதன் ஃப்ரீடமாக அலையணும், அதை சொல்ல வராங்க போட்டில். ஜப்பானுக்கும் ஜெர்மனிக்கும் எப்படி வேர்ல்டு வார் நடக்குது, அதனால் எல்லாம் எப்படி பயந்து போகிறாங்க, அதை பற்றி எடுத்திருக்காரு சினிமா. யோகி பாபு தான் வந்து எல்லாரையும் கரெக்ட் வரைக்கும் கடை நாட்டி போவார், எல்லாம் தாண்டி எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு போவார். கடைசியில் அவரே அந்த போட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவார். அப்புறம் அவங்க எல்லாம் வந்துடுவாங்க. யோகி பாபு நல்லா காமெடி பண்ணியிருக்காரு, கொஞ்சம் சீரியஸாகவும் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆனால் பூர்வக்குடி இடம் வந்து பூர்வக்குடிக்கு தான் சொந்தம். யார் வந்து வெளியே வந்து யாரும் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் வெளியிருந்து வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ண, அவங்க தெரிஞ்ச மணிக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுற மணிக்கு பண்ணாலும் அவங்க பூர்வக்குடி இது நிலம் வந்து பூர்வக்குடிக்கு தான் சொந்தம் மணிக்கு வந்து அவங்க இதை வந்து சொல்கிறாங்க. அவங்க கடலில் வாழ்ந்த மீனவர்களை பற்றி வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுத்துருக்காங்க. யோகி பாபு கனெக்டாரா அந்த சுதந்திரம் வாங்குறதுக்குள்ள இல்லை பற்றியும் அவர் வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வழிமுறையில் போராடுற மணிக்கும் அவருடைய வழிமுறையும் காட்டியிருக்காங்க. எந்த மாதிரி படம்? சும்மா படம் மாதிரி பார்த்துருக்கலாம். இல்லை, குடும்ப படம் ஃபீல் பண்ணக்கூடியதான், ஃபீல் பண்ணக்கூடியதான். அன்பு தான் ஜெயிக்கும். இங்கே வந்து மதத்தை வச்சு இதை வச்சு நம்ம வந்து ஜாதியை வச்சோ பிரிக்க முடியாத ஒரு இது தான் இந்தியா. செக்குலர் கலாச்சாரம் உரிமை தான் இந்தியா. அதனால் வந்து அதை பற்றி வந்து உள்ள மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கான்செப்டில் விட்டு கொடுக்குறது எவ்வளோ ஒரு நல்ல நன்மைகள் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. ரொம்ப காமெடி எதிர்பார்த்தோம், அந்த காமெடி இல்லை. இன்னும் கொஞ்சம் காமெடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கரெக்டாக இருக்குது, பொருத்தமாக இருக்குது, கரெக்டான இல்லை. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கரெக்டான வேஷம் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே கரெக்டான டைலாக்ஸ் இருக்குது. பார்க்கலாம், படம் ஒரு தடவை பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஓவரால் ஸ்கிரிப்ட் வந்து சரி, ஒவ்வொரு சிட்டிலையும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு சிட்டியில் வந்து ஏர்ன் பண்ணி வாழணுன்னு எவ்வளோ மெம்பர்ஸ் வராங்க. ஸோ அவங்க எப்படி வந்து சர்வை பண்ணுறாங்க, ஸோ ஜாதி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் எப்படி சர்வை பண்ணுறாங்க, ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் தாண்டி அந்த போட்டில் வந்து எப்படி வாழ்கிறாங்க, அதான் ஒரு ஸ்டோரி. ஸோ இதே மீறி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அந்த ஸ்டோரி நான் சொல்ல விரும்பல, கடைசியாக வந்து அந்த போட் ஓனரே வந்து காப்பாற்றுவாங்க. ஆக்சுவலாக மாட்டிட்டு காப்பாற்றுவாங்க. ஸோ இதான் மூவியோட ஸ்கிரிப்ட். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு.
இல்லைங்க ஆக்சுவலாக ஸ்டோரி ஒரே இடத்துல எடுத்துருக்காங்க, ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, சென்டிமெண்ட் கொஞ்சம் இருந்துச்சு. எஸ் உண்மைதாங்க. ஆமாம், கிளைமேக்ஸில் பேசியிருக்காங்க. சார் அதான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஒவ்வொரு சிட்டியும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆக்சுவலாக ஹியூமனிட்டி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டோரி கான்செப்ட். யோகி பாபு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அவர் சூப்பராக பண்ணியிருக்கார் ஆக்டர்ஸ். ஸோ இதில் வந்து அதான் கிளைமேக்ஸ் வந்து சென்டிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப. ஸோ அவர் போட்டில் இருந்துட்டு ஆக்சுவலாக மற்ற மெம்பர்ஸ் வந்து காப்பாற்றுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. யாரும் பண்ண மாட்டாங்க ரியாலிட்டியில் யாரும். எஸ் எஸ் யா ஓகேவா இருந்துச்சு. எண்டிங்கில் அதான் ஒவ்வொரு ஹியூமனிட்டி மதிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஒரு சர்வைவல் த்ரில்லராக இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் சர்வைவல் த்ரில்லராக இல்லை. பட் ஆனால் சில பொலிட்டிக்கல் சட்டையர் இது சொல்கிறதுனால பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு வாட்டி பார்க்கலாம். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படம். தேங்க்யூ. திம்புதேவன் அவரோட படம் ரெகுலராக இருக்க மாதிரி தான் இருக்குது, எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக டைட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தா இன்னும் ஆடியன்ஸுக்கு வந்து என்கேஜிங்காக போயிருந்துருக்கும். நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். அதில் யோகி பாபு நட்சத்து பிடிச்சிருக்கு. வேறையா யோகி பாபு நட்சத்திரம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, வேறு எதுவுமே பிடிக்கல.